வணக்கம், நமஸ்காரம். இப்போது நாம் பார்த்து தரிசித்து கொண்டிருக்கும் திருக்கோயில் சென்னை திருவத்தியூரில் இருக்கிற வடிவுடை அம்மன் தியாகராஜ சுவாமி. இந்த தியாகராஜ சுவாமி சென்னையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திருக்கோயிலாக இருந்திருக்கு. ஏன்னா 3 பேரால் பாடல் பெற்றது. திருஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி நாயனார், திருநாவுக்கரசர் மூவருமே பாடல் பண்ணியிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, பட்டினத்தார் முக்தி அடைந்த ஸ்தலம். வள்ளலார் இங்கு பாடியிருக்கிறார். இவ்வாறு ஆதிசங்கரர் இங்கு வழிபட்டிருக்கிறாங்க. அம்மனின் உக்ரகத்தை தணிச்சிருக்கிறாங்க. உள்ளே எல்லாம் ஆதிசங்கரருக்கு ஒரு பீடமே இருக்குது. அற்புதமான ஒரு ஸ்தலம். வேறு எந்த கோயிலையும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒரு சிவலிங்கம் பார்த்தது எனக்கு எதுவும் ஞாபகம் வரமாட்டேங்குது. ஆனால் இந்த கோயிலில் அந்த மாதிரி இருக்குது. இப்போது லெஃப்ட்டில் அப்படி அதுதான் இருக்குது. ஸோ லெஃப்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 27 நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொரு தனி சிவலிங்கத்தை பார்க்க முடியும் இங்கே. ஸோ அதுதான் இந்த லெஃப்ட் சைடில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி வேறு எங்கேயாவது தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா தயவுசெய்து அதையும் ஷேர் பண்ணுங்கள், நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். வேறு எந்த தமிழ்நாட்டில் வேறு இந்த மாதிரியான விசேஷமான கோயில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பார்க்குறது பூர நட்சத்திரத்துக்காரங்க அந்த சிவலிங்கத்தை சிறப்பாக வழிபடலாம். இந்த மாதிரி 27 நட்சத்திரத்துக்கு தனியான ஒரு சிவலிங்கத்தை பார்க்க முடியுது. நாம் சென்ற அன்று பயங்கரமான ஒரு விசேஷமான திருமண நாள். அதனால் நிறைய திருமணம் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடிஞ்சுது. விசேஷம் என்னென்னா, இங்கே தான் சங்கிலியாரை சுந்தரமூர்த்தி நாயனார் திருமணம் செய்து கொள்கிறார். அதனால் என்னமோ தெரியல, நிறைய திருமணங்கள் நடந்தது. இந்த மாதிரி வாகனங்கள் அணிவகுத்து வெளியில் இருந்தது இதுதான் முதல் தடவையாக நான் பார்த்தது. நிறைய வாட்டி இந்த கோயிலுக்கு போயிருக்கிறேன். இப்போ லெஃப்ட் சைடில் நம்ம பார்க்குறது கோசாலை, பசுக்களின் மடம். ஸோ பிரதான கோவில் ஆதிபுரீஸ்வரர் அப்படின்னு. அது ஒரு புற்று மண்மேட்டில் தான் இருக்குது. அது கவசம் அணிஞ்சு வச்சுருப்பாங்க. கார்த்திகை மாதத்தில் மட்டும் பௌர்ணமி அன்று அந்த கவசத்தை நீக்குவாங்க. அதுக்கு ரொம்ப விசேஷமாக இறைவனுக்கு புனுகு, ஜவ்வாது, சாம்பிராணி எண்ணெய்கள் பூசப்படுகின்றன. இது ரொம்ப விசேஷம். இப்போ நம்ம பார்க்குற இந்த சன்னதி மண்டபத்தில் அதி அற்புதமான சிலைகள் எல்லாம் பார்க்க முடியும். பாருங்கள் நீங்கள் எவ்வாறெல்லாம் சிலைகள் நமக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த திருக்கோயிலில் ஒரு காலத்தில் நிறைய கல்வியெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. கிராமர் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இலக்கியம் வகுப்புகள் நிறைய நடந்திருக்கு அந்த காலத்தில். ஆரம்பத்தில் பல்லவர்கள் கட்டினதுன்னும், அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழன், முதலாவது ராஜேந்திர சோழன் அதுக்கப்புறம் பண்ணினான் அப்படின்னும் கல்வெட்டுகள் நிறைய இந்த கோயிலில் இருக்குது. இப்போ பார்க்குற அந்த முருகப்பெருமான், ஆறுமுகப்பெருமான் எவ்வாறெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். 51 சக்தி பீடங்கள், நாட்டில் இருக்க 51 சக்தி பீடங்களில் இந்த திருக்கோயிலில் இருக்கிற வடிவுடை அம்மன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அம்மன் சன்னதி. போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அந்த அம்மன் சன்னதி. பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும். இது ஏதோ நான் சொல்கிறேன், பேச்சுக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நிஜமாகவே போய் பாருங்கள். அந்த விளக்குகள் முகத்தை பிரகாசித்து கொண்டிருக்கிற அந்த பார்வை அப்படியே அற்புதமாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது கோயிலில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தீர்த்த குளம் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம கபாலீஸ்வரர் கோயிலும் இந்த மாதிரி தான் ஒரு காலத்தில் இருந்தது. கிரிக்கெட் கிரவுண்டாக வெள்ளைக்காரங்க நமக்கு மதம் மாற்றுறது மட்டும் இல்லை, நம்மளை கிரிக்கெட்டும் விளையாட வச்சுட்டான் கோவில் வளாகத்திலேயே. ஸோ அதையும் நான் பதிவிடுகிறேன், ஏன்னா காலத்தின் கொடுமையை நினைச்சு. இப்போ நம்ம பார்க்குறது, நான் போன அன்னைக்கு நம்ம போனதே அந்த உழவாரம் பணி பண்ணணும் அப்படின்ட்டு தான். ஸோ சிவனடியார்கள் உழவாரம் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நந்தவனத்துக்கு பக்கத்தில் நந்தவன ஈஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பான ஒரு சன்னதி. எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். சென்னையில் எவ்வளவு ஒரு வனங்கள் மாதிரியான ஒரு தோற்றம், ஃபாரஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை சிவன் அடியார்கள் இந்த மாதிரி சிறப்பாக உழவாரம் எல்லாம் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறத கண்டிப்பாக நாம் குறிப்பிட வேண்டும். இந்த கோயிலை வட்டப்பாறை அம்மனுக்கு எதிர்த்தா போல் இருக்கிற கொடிமரம் தான் பார்க்குறோம். இந்த வட்டப்பாறை அம்மன் ஒரு காலத்தில் ரொம்ப உக்ரமாக இருந்தாங்கன்னும், அந்த உக்ரத்தை ஆதிசங்கரர் அதை குறைச்சார் அப்படின்னும் நம்பப்படுகிறது. அதனால தான் உள்ளே அவருக்கு ஒரு இதுவே இருக்குது, சிலையே இருக்குது ஆதிசங்கருக்கு. இவர் ஏகபாத மூர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏகபாத மூர்த்தியினுடைய வரலாறு என்னன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கோயிலுடைய சிறப்புகள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ நிறைய இருக்குது. சென்ற சமயம் அற்புதமாக இந்த சிவனடியார் அற்புதமான ஒரு பணி பண்ணிகிட்டு இருந்தார். அதே மாதிரி நிறைய பேர் பண்ணினாங்க. இதை பார்க்குற அடியார்கள் கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச உழவார திருப்பணிகள் பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு சிந்தனையும் இங்கே நான் பதிவிடுகிறேன். என்னென்னா,
அப்பர் சுவாமி இங்கே வந்தெல்லாம் பாடியிருக்கிறாரு, சுந்தரமூர்த்தி பாடியிருக்கிறாரு, திரு ஞானசம்பந்தர் பாடியிருக்கிறாரு. ஞானசம்பந்தர் மயிலாப்பூருக்கு வர்றாரு அப்படின்றதுக்கு காரணமே திருவத்தியூர் தியாகராஜர் தானா. தியாகராஜரை பார்க்குறதுக்காக அவர் வந்தப்போ தான் மயிலாப்பூருக்கு வர்றேன் அப்படின்னாராம். ஸோ அவ்வளோ முக்கியமாக அந்த காலத்தில் தியாகராஜர் சுவாமி இருந்திருக்காருன்னா பாருங்கள். அதுவும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக அம்மன் சன்னதியும் ரொம்ப விசேஷமாக 51 பீடங்கள், சக்தி பீடங்களில் இந்த அம்மன் சிறப்பு வாய்ந்தன்னு முன்னாடியே சொன்னேன். அதனால் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக நீங்கள்லாம் வந்து சிவன் அருள், அம்மன் அருள் பெற வேண்டும். அதற்காகத்தான் இந்த பதிவு. அதேபோல் உழவார திருப்பணியும் செய்து நமது மன்னர்கள் காத்து கட்டி கொடுத்த கோவில்களை நாமும் காப்பாற்றுவோம். ஓம் நம சிவாய.